கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் பல்வேறு விதமான கருத்துக்கள், அதே மாதிரி ஆலோசனைகள் எல்லாமே நமக்கு இதை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. பாராட்டுக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதைப் போல விமர்சனங்களையும் நல்ல அரிய யோசனைகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இது ஏன் இப்போ நான் இந்த ஒரு முன்னுரையோடு தொடங்குறேன் அப்படின்னா, நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுருந்தோம். அந்த கேள்வி பதிலில் ஒருத்தர் திராவிடங்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அநேகமாக அவர் வெளிநாட்டிலேருந்து கேட்டிருந்தார்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான விடை நான் சொல்கிற போது, திராவிடம் என்பது தமிழ் அப்படிங்கிறதுலேருந்து அந்த திராவிடங்கிற சொல் வந்திருக்கணும் இது அப்படின்னு அதில் நான் சொல்லியிருந்தேன். இது அந்த கேள்விக்கான பதில் தான் அது. இந்த வீடியோ சமீபத்தில் போடப்பட்ட உடனே அதற்கு நிறைய கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிது. அதில் ஒருத்தர் கூட, நீங்களாம் தமிழ் வம்சத்தில் வந்தவங்க தானே அப்படின்லாம் கூட கேட்டிருந்தார். நிச்சயமாக தமிழ் வம்சத்தில் வந்தவங்க தான். என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர், நான் தமிழ் பேராசிரியர். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளாக தமிழ் மேடைகளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ் பணி செஞ்சிட்ருக்கிறேன். என்கிட்ட ஒரு 65 பேர் என்னுடைய மேற்பார்வையில் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. 16 பேர் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் நான் ஒரு 20 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். பல நூல்கள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கின்றன. இவையெல்லாம் எதுக்காக இந்த முன்னுரை அப்படின்னா, நீங்கள் தமிழ் வழி வந்தவர் தானான்னு ஒரு கேள்வி உடனே கேட்குறாங்க. அதாவது கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா, நான் திராவிடங்கிற சொல் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு நான் சொன்னேன். அதில் இப்போ இந்த திராவிடம் என்பது எந்த நூற்றாண்டில் நமக்கு கைக்கு வந்தது, அது ஒரு கேள்வி கேட்போம். 2ஆம் நூற்றாண்டிலோ சங்க இலக்கியங்களோ இருக்கா அப்படி நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் எப்போ வந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால், ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்ற ஒரு வார்த்தையால் அழைக்கிறார். இது நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பார்ப்பீங்க. இத்தனைக்கும் திருஞான சம்பந்தர் திராவிடர் இல்லை, அவர் ஆரியர் தான். ஆனால் அவர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்ததுனால அவரை திராவிட சிசு அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற தமிழி அப்படிங்கிற சொல் 2ஆம் நூற்றாண்டில் ஒரு சமண நூலில் இருந்ததாக குறிப்பு கிடைக்குது. சமண நூல் பல்வேறு மொழிகள், 18 மொழிகள் சொல்கிற போது தமிழி என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்துது. ஏன், நமக்கு தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியங்கள்லாம் இந்த திராவிடங்கிற சொல் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். எப்போ இது பின்னாடி வந்தது அப்படின்னா, கால்டுவெல் என்கின்ற ஒரு ஆங்கில பாதிரியார் இங்கே வந்தபோது அவர் உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப தமிழின் பெருமையை சொல்வதற்காகத்தான் இந்த தமிழ் 18 மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது அவருடைய நூல். தமிழ் தான் முந்தியது, இதில் மாற்றம் இல்லை. தமிழ்ங்கிற சொல்லு 2வது யார் யார் பயன்படுத்துகிறான்னு நமக்கு தெரியும். திராவிடங்கிற வார்த்தை 7ஆம் நூற்றாண்டில் பௌத்த இதுகளில் குறிப்பிடப்படுதுன்னு தொல்லியலாளர்கள் கூறுகிறார்கள். நான் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு முன்பாக நூல்கள் ஆதாரமின்றியோ, தொல்லியலாளர்களுடைய ஆதாரமின்றியோ, கல்வெட்டுக்கள் பயணக்குறிப்புகளுடைய ஆதாரமின்றியோ பேச மாட்டேன். அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் யாராவது சுட்டி காட்டினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பேன். அதுதான் என்னுடைய நிலை. இப்போ நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் என்பது நமக்கு தொல்காப்பியம் தொடங்கி அதற்கு முன்பாக கூட அகத்தியம் அதில் கூட இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்ப, இதுதான் நன்னூல். இலக்கியங்கள் காலந்தோறும் இருந்திருக்கு. அப்புறம் இலக்கணம் வந்தது தொல்காப்பியம், 3000 ஆண்டு பழசு. அப்புறம் சங்க இலக்கியங்கள், அப்புறம் பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கிய காலத்தில் தான் திருஞான சம்பந்தர் தொடங்கி 63 நாயன்மார்கள் ஒரு பக்கம் தமிழ் பரப்புகிறாங்க, 12 ஆழ்வார்கள் ஒரு புறம் தமிழ் பரப்புகிறாங்க. இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை பல்வேறு வகையில் உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்த ஜியு போப், கால்டுவெல் போன்றவர்கள் இதனுடைய பெருமையை மொழிபெயர்த்து உலகுக்கு அனுப்புகிறாங்க. அவர் திராவிட மொழிகள் விளக்குனா ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறார். அப்போ தான் அந்த திராவிடங்கிற சொல்ல அவர் பயன்படுத்துகிறார்.
அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். தாகூர் கூட தன்னுடைய தேசிய கீதத்தில் தென்பகுதி மக்கள் அப்படிங்கிறதுக்காக, இப்போ மதராசின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவாங்க, அது மாதிரி தென் பகுதி மக்கள், அதாவது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், இந்த நான்கையும் சேர்ந்ததை தென்னக மக்கள் நம்ம சொல்லுவோம். இது ஒரு காலத்தில் திராவிட குடும்பமாக இருந்திருக்கணும். இதுதான் நம்முடைய கருத்து. அதனால் திராவிடத்திலிருந்துங்கிறத நான் எப்படி சொன்னேன்னா, தமிழ் அப்படிங்கிற விஷயத்தில் திராவிடம்ங்கிற சொல் வர்றதுக்கான அடிச்சொல் என்னென்னா, தமிழை அவருக்கு திரமிழ்னு உச்சரித்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கால்டுவெல்லுக்கு. அவர் அதை திராவிடம்ங்கிற சொல்லை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். அதனால் தமிழ்தான் முந்தியது, இதில் மாற்றமில்லை. திராவிடம் என்பது தென்னகம் என்ற பிரிவு வந்த பிறகு வந்தது. பிறகு மொழிவாரி மாநிலங்கள் வந்த பிறகு தமிழ் மூத்த மொழிங்கிறத ஒத்துக்கிட்டோம். இப்போ கீழடி நமக்கு ஆச்சரியமான தகவல்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எந்த வினாக்களாக இருந்தாலும், கேள்விகளாக இருந்தாலும், விமர்சனங்களாக இருந்தாலும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல முயல்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.